ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறதுனால முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள், புதிய ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு, அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. 10 குடையவன் 10ஆம் இடத்துல ஆட்சி. மேலும் சந்திர பகவான் ராசிதிபதியானவர் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 2-11 குடையவர்கள் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. எனவே இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்களே எதிர்பாராத சில பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்றதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள், நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே. ஆனால் இன்றைய தினம் சந்தேக குணத்தை மட்டும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. எந்த விதமான சந்தேக உணர்வுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால சந்தேக குணத்தை விட்டொழிக்க நீங்க தயாராக இருக்கணும். சந்தேக குணம் காரணமாக நீங்க நிறைய குழப்பங்களை மனதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால அந்த மாதிரி எண்ணங்களை நீங்க கைவிடுவதற்கு, குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட நேரடியாக நீங்க பேசி குழப்பங்களை தீர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. சொந்த பந்தங்களை பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குங்க. அதனால இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். நீங்க எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்க தொழிலானது ஸ்பெஷலான நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க. அதனால வியாபார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபமும் மிக அதிகமாக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கலகலப்பான நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. குடும்பத்துல ஒற்றுமை பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு கலகலப்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரிய வயதினர் வரை அனைவருக்குமே அவரவர் வயதிற்கேற்ப அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் குறித்த சில சீக்ரெட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க கண்டிப்பாக ரொம்ப பாதுகாத்து வைக்கணும். வெளியே கசிய விடக்கூடாதுங்க. வியாபார ரகசியங்களை ரொம்ப பொறுமையாக நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் அதன் மூலமாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. வெவ்வேறு வகையில் உங்களுக்கு லாபம் உண்டு. இன்றைய தினம் முன்கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கு முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தியானம், யோகா, இறை வழிபாடுகள் போன்றவற்றை நாடலாம். நீங்க முன்கோபத்தை குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பெனிஃபிட் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த தினம் உத்தியோக பணி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். அதை நீங்க தட்டி கழிக்க வேண்டாம். ஜாப் பர்மனெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குறித்த முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. அதன் மூலமாக பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் உங்களுக்கு சேரும். இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. குறிப்பாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு உங்களது நண்பர்களுடைய உதவியை நாடி நீங்கள் வேண்டிய உதவிகளை கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் செய்யும் போது நீங்கள் மித வேகமாக போகணுங்க. ரொம்ப வேகமாகலாம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இன்றைய தினம் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுக்கு பண வருமானம் சம்பாதிக்கிறதுல ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த பற்றாக்குறையெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. இப்பொழுது உங்களால் ரொம்ப திருப்தியாக பணத்தை சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு இன்றைய தினம் வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் காதலரை சந்திக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் தொலைபேசியிலாவது பேசுங்க. ஸோ இரவு நேரங்களில் தொலைபேசியில் உங்கள் காதலரோடு நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அது தாராளமாக அதை பேசுங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய உங்கள் காதலரை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். காதலரிடமிருந்து தள்ளி இருக்கிறீங்க, விலகி இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் உங்கள் காதலரை ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக அமையுங்க. சில பேருக்கு சின்ன சின்ன உடல் வலி ஏற்பட்டு அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க.
உடல் ஆரோக்கியத்தில் நல்ல தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் வெயிட்லாம் தூக்கக்கூடாதுங்க. அதிகமாக வலு தூக்கக்கூடிய வகையில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உடலில் வந்து அது அதிகமான ப்ரெஷரை உருவாக்கி தந்துடும். அதனால் உடல் வலி அதிகரிக்குங்க. உடம்புல உங்களுக்கு சின்ன சின்ன வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து அதெல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க. மேலும் பணத்தை செலவு பண்ணும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தண்ணீர் மாதிரி பணத்தை நீங்கள் வந்து சிந்திக்காமல் செலவழிக்க கூடாதுங்க. அது உங்களை எப்படி பாதிக்குங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்களை உருவாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய உங்களுடைய தனிப்பட்ட சில விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கும் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே நல்ல குதூகலமான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தரும். எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் துறையில் நல்ல முடிவுகளை பெறுவதற்கு உங்கள் வேலையை நீங்கள் செய்யக்கூடிய அந்த அப்ரோச் வந்து நீங்கள் வேலையை செய்யக்கூடிய அந்த விதத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக சரிபார்க்கணும். நீங்கள் செய்யக்கூடிய விதம் சரியாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்கள் முதலாளியினுடைய பார்வையில் அது எதிர்மறையான பிம்பமாக மாறலாம். ஸோ உங்கள் வேலையினுடைய தரம் வந்து எப்படி இருக்குது, வேலையினுடைய அப்ரோச் எப்படி இருக்குது, மற்றவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மறுமதிப்பீடு செய்யணுங்க. குறிப்பாக உங்கள் பலம் என்ன, உங்கள் எதிர்கால திட்டம் என்ன, எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் மறுமதிப்பீடு செய்வதற்கு உகந்த ஒரு நேரம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ரீகால்குலேட் பண்ணுங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை. இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை ஒரு தேவதை போல் நடத்துவாருங்க. அந்த அளவுக்கு அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உங்களது திருமண வாழ்க்கையில இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தினை வெகு சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் சந்தேக குணத்தை வந்து மனசில் வச்சுக்க கூடாதுங்க. ஏன்னா சந்தேகம்னு மனசில் இருந்ததுன்னா அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ எந்தெந்த விஷயங்களை சந்தேகம் இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உட்காந்து பேசி நல்ல தெளிவான முடிவு எடுப்பது நல்லதுங்க. வியாபார ரீதியாக உங்களோட ரகசியங்களை ரொம்ப சீக்கிரட்டாக ரொம்ப கவனமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது முக்கிய நண்பர்களே. ரகசியங்கள் வந்து நீங்கள் கசிய விட்டுறாதீங்க. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இன்றைய தினம் நீங்கள் ரகசியங்களை பாதுகாத்திடுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. பொறுமையாக செயல்படுங்கள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் முன்கோபம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கணுங்க. அலுவலக பணியில் உங்களுக்காக சில கூடுதல் பொறுப்புகள் தருவாங்க. அதை நீங்கள் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களின் போது வேகம் தேவையில்லைங்க. கொஞ்சம் மிதவேகமாக போகிறது நல்லது. லாபம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் சக ஊழியர்கள், உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாருக்கூடையும் இன்னைக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. இன்னைக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.